ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நம்ம வீட்டில் பால்கனி செட்டப் வச்சுருந்தோன்னு உங்கள் சிலருக்கு தெரியும். அந்த கிராஸ் மேட்லாம் எடுத்துட்டேன் இந்த சம்மர்னால். இப்போ பாருங்கள், அந்த இடத்துல தான் கொஞ்சம் நேரம் சோஃபா போட்டு உட்காந்துருக்கிறது. நான் உட்காந்துருக்கிறது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இந்த ஹேண்டில் தெரியுது பாருங்கள், இந்த சோஃபாவில் தான் உட்காந்துருக்கேன் நான். குருவிகள் இவ்வளோ பக்கத்தில் இப்போ வர ஆரம்பிச்சிருச்சு. ரெகுலராக வைக்கிறதுனாலையோ இல்லை அவங்களும் ரெகுலராக வர்றதுனாலையோ ரொம்பலாம் பயப்படுறது கிடையாதுங்க. கேஷுவலாக கேஷுவலாக போகிறாங்க. சின்ன வயசில் இந்த விவரம் தெரியாமல் எங்கேயாவது குருவி கிடைக்குமா கிளி கிடைக்குமான்னு சொல்லி வளர்த்த காலம்லாம் இருக்குது. ஒரு ஸ்டேஜுக்கு மேலே அதுவே கில்ட் ஆகிடுச்சு நம்ம அடைச்சி வளர்க்குறது. ஸோ அது ஸ்டாப் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் தான் எனக்கு புரியவே ஆரம்பிச்சுது. இஃப் யூ வாண்ட் டு ஓன் அ பேர்ட், ஓன் அ கார்டன் ஆர் ஓன் அ ட்ரீ அப்படிங்கிறது எங்கேயோ படித்தது. ஸோ ரொம்ப நாளான முயற்சி இது, ஒரே நாளில் நடக்கலை. இன்னமும் கூட கொஞ்சம் பொறுமையாக இருந்தோன்னா என் கைக்கே பறவை வரும்ன்ற ஒரு நம்பிக்கையோடு தான் இருக்கேன். என்னோடய தோழியும் அடிக்கடி இதை தான் சொல்லுவாங்க. பறவை நேசிக்கிறவங்களுக்கு இது ஒரு இன்ஸ்பைரிங்காக இருக்கும்னு தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டேன். ஸோ வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.